அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நெறையா நம்மளுடைய கன்சல்டேஷன்ஸ்ல அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, "சார் ஹோமோசிஸ்டின்னா என்ன சார்? ஹோமோசிஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கு. 40 இருக்கு, 45 இருக்கு, 70 இருக்கு." இந்த மாரியான கண்டிஷன்ஸ்ல நெறைய கன்சல்டேஷன்ஸ் வந்து எடுக்குறாங்க. இந்த மாரி சமயத்துல பேசிக்கா இத எப்படி அணுகணும்? சித்த மருத்துவ முறையில இத எப்படி பார்க்கணும்? அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவுல உங்களுக்கு இத நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, சின்னதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 35 டூ 40 வந்து கிராஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஏஜ் குரூப்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, கட்டாயம் ஒரு முறையாவது ஹோமோசிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் இன்வெஸ்டிகேஷன கண்டிப்பா பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி என்ன சார் அந்த ஹோமோசிஸ்டின் பண்ணிடும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பிரிட்ஜ் மாரிங்க. நம்ம உடம்புல நீங்க குடுக்கக்கூடிய புரத உணவுகள் சரியா உள்ள போயிட்டே இருக்கு. அந்த புரத உணவுகள் உள்ள போய் அது பிரேக் டவுன் ஆயி, சரியா அது ஹோமோசிஸ்டின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆயி மெக்கானிசம் மூலியா ஏன்னா, இத நான் உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்றேன். இது சீரிஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ எளிமையா ஹோமோசிஸ்டின் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ்க்கு போயிட்டு, அதிலிருந்து மெத்தியோனைன் அப்படி அடுத்தடுத்த கட்டங்களா கன்வெர்ட் ஆயி, நமக்கு தேவையான அமினோ ஆசிடாவும், தேவையான ஆன்டி ஆக்ஸிடென்ட்டாவும் அதாவது நம்ம உடம்ப காயத்த அழியாம காக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள தரக்கூடிய விடயங்களாக மாறணும். இந்த மாறுதல்கள் சரியா நடைபெறாம, சரியான விட்டமின் சத்துக்கள் ப்ராப்பரா நமக்கு கிடைக்காம இருக்கிறதுனால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைய இது வந்து உண்டு பண்ணுது. நெறைய சமயத்தில, "சார் எனக்கு வந்து இந்த விட்டமின் குறைவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த விட்டமின் குறைவா இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு பேஷண்ட்டே நோட் பண்ணி ஒவ்வொண்ணா சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு டெஸ்ட்ட பார்த்தா போதும். அதுக்கு பேர் தான் ஹோமோசிஸ்டின். ஸோ ஜென்ரலா ஓவரால் நெறைய மெட்டபாலிசத்தோட கனெக்டரா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்றது ஹோமோசிஸ்டின் அப்படின்னு தெளிவாவே சொல்லலாம். இது டைரக்ட்டா வந்து ஒவ்வொரு பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பில்டிங் பிளாக்கா ஆக்ட் பண்ணும். இப்ப எப்படி புரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்க்கு எப்படி ஒரு பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்றோமோ, பாடியில நெறைய ஃபங்ஷன்ஸ நடத்தக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான மூலக்கூறு பொருள் அப்படின்றது ஹோமோசிஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது அளவுல ஒருவேள ஒரு சிலவங்களுக்கு 5க்கு கீழ இருக்கு அப்டின்னா, ரொம்ப ரொம்ப மிக அளவுல 5 மில்லிமோல் அதாவது மியூ மோல் அப்டின்னு சொல்லுவோம். பெர் லிட்டர் அப்டின்னு சொல்ற அளவு. 5க்கு கீழ இருக்கு அப்டின்னா, டெஃபினட்டா மிக குறைவான அளவுல இருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். இதுவே 5லிருந்து 15 வரைக்கும் இருக்கு அப்டின்னா, மாடரேட்டா, ஆப்டிமலா தேவையான அளவு உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கு. இதனால எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னு சொல்லுவோம். இதே 15 மில்லிமோல் ஆ பெர் லிட்டர் அப்படின்ற அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுதுன்னா, இட் இஸ் வெரி ஹைலி எலிவேட்டட் ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து உணர்த்தும். ஸோ, அப்ப இந்த சமயத்தில நமக்கு ஒருவேள குறைவா இருந்தா, அந்த குறைவா இருக்கிறப்ப நம்ம என்ன விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணணும். இன்கேஸ் அதிகமா இருந்தா, அதிகமா இருக்கிற சமயத்தில என்ன விஷயங்கள்லாம் நம்ம நீக்கணும், அல்லது எந்த விஷயம் பற்றாக்குறை இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல நிவர்த்தி செய்யணும். இப்போ ஒரு சில சமயம் நம்ம ஒரு பிளட் வெசல் இருக்கு. இப்ப நெறைய இது ஏன் வந்து ஹோமோசிஸ்டம பார்த்தோனே ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, இதனுடைய ப்ராசஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனையோ, அல்லது அங்க இருக்கக்கூடிய எலாஸ்டினையோ, அந்த புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம் இது கண்டிப்பா செய்யும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு சில சமயம் அந்த நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இந்த மாரியான விஷயங்கள வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். இதனால செல் டேமேஜ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த செல் டேமேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நம்ம நார்மலா சொல்லணும். "என்னப்பா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு" அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதே மாரி நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்களுக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அததான் ஆக்ஸிடேஷன்னால எக்ஸசிவ் ஆக்ஸிடேஷன்னால வரக்கூடிய ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ, அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உள்ள இருக்கிறதுனால, தேவையில்லாத செல் டெத் அல்லது செல் புரோகிராம்டு செல் டெத் போன்ற விஷயங்கள் அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்றது தன் நிலையிலிருந்து மாறுபட்டு இயங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால தான் இத ப்ராப்பரா கவனிக்கணும், ப்ராப்பரா கணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியதுக்கான காரணம் அப்படின்றது இதுதாங்க. ஸோ நெறைய சமயத்தில இத கரெக்ட்டா அணுகுனோம் அப்படின்னாலே போதும். ஸோ நெறைய சமயத்தில இந்த ஹோமோசிஸ்டின் அப்படின்றது இதுக்கு அடுத்து அப்படியே மெத்தியோனைனா கன்வெர்ட் ஆகி, அதன் பிறகு பி6 குடுத்து, ஃபோலிக் ஆசிடா குடுத்து, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, குளுட்டாதையான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்டா நமக்கு வந்து முக்கிய பொருளா வந்து நிக்கும். இன்னைக்கு நெறைய இடத்துல நீங்க பார்க்குறீங்க, குளுட்டோதைன இன்ஜெக்ஷனா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலைகள் பின்னாடி நாள்ல ஏற்படாம இருக்கிறதுக்காக, இப்பவே நம்ம ஒரு விஷயத்த தெளிவா செக் பண்ணி,
நம்ம ஸ்கின்னோட கான்ட்ரையோ அல்லது நம்ம உடல் நிலையையோ எப்படி இருக்குது அப்படின்றத முதல்லயே தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. கூடவே நம்ம பிளட் வெசல்ஸும் ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஈஸியாக அங்கே சின்ன சின்ன மைக்ரோ கிராக்ஸ் வந்து உண்டாகும். இந்த கிராக்ஸ் உண்டாகும்போது இதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கிராக்ஸ்னா நம்ம வந்து விரிசல்கள் அல்லது கீறல்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அங்கே என்ன ஆகும், கீறல்கள் ஆச்சுன்னா சின்ன சின்ன பிளட் ட்ராப்ஸ் வந்து அங்கே கிளாட் ஃபார்ம் ஆகும். அது சர்க்குலேட் ஆகும். அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இது தான் நம்ம தேவையான விஷயமா சொல்கிறோம். இன்கேஸ் லோவாக இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னவோ அதை நம்ம கொடுக்கணும். கூடவே சல்ஃபர் சார்ந்த இந்த உணவுகள் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கூடியது கண்டிப்பாக எடுக்கணும். இன்ஃப்ளமேஷனை தடுக்கக்கூடிய உணவு முறைகள் ஆல்ரெடி நான் சிஆர்பி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான இன்ஃப்ளமேஷன்ஸில் சிஆர்பி ஏறும், அந்த சிஆர்பியை குறைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ அதை கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கான விஷயத்தை வந்து செய்யணும். ஸோ முதல்ல சிம்டம்ஸ்லாம் எதாவது இருக்குமான்னு கேட்டால் கை கால் நமத்து போகிறது, ஒரு சில சமயம் குத்துற மாதிரி இருக்கும், நம்னஸ் இருக்க மாதிரி இருக்கும், உடம்புலாம் வலி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க நாக்கெலாம் வந்து வாயெல்லாம் வந்து வறண்டு போயிருக்கு, ஸ்கின்லாம் வந்து ரொம்ப வெளுத்து போயிருக்கு. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட் சொல்கிறது, என்னால் ப்ராப்பராக ஒரு டெசிஷனை எடுக்க முடியல, பிரெயின் ஃபாக், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாகவே இருக்குது, உடல் ரொம்ப அசதியாக இருந்துகிட்டே இருக்குது, கை கால்லாம் கொளுத்தி பிடிக்குது அப்படின்ற காமனான ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு சித்த மருத்துவரை கண்டிப்பாக ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ சித்த மருத்துவத்தில் நான் இது எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் 4 விஷயங்க. இதனுடைய ஜெனட்டிக்கலாக ஏதாவது பிரச்சனையினால் இது வந்திருக்கா, இந்த ரைஸ் ஹோமோசிஸ்டின் அப்படின்றது ஹைப்பர் ஹோமோசிஸ்டினிமியான்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் அப்படின்றது ஜெனட்டிக்கலாக பரம்பரை ரீதியாக ஏதாவது ஏற்பட்ட ஒன்றா, 2வது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் ஏதாவது ஊட்டச்சத்துக்கள் குறைவினால் வந்திருக்கக்கூடிய காரணமாக இருக்கிறதா, 3வது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு சேஞ்சஸோ, லைஃப் ஸ்டைல் சரியாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அல்லது ரொம்ப வந்து ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ அதிகமான சுகர் இன்டேக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதுவும் குறிப்பாக கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் ஜூஸஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக எடுக்கிறீங்களா அப்படின்ற விஷயத்தை அசஸ் பண்ணி இதை கண்டிப்பாக கணிக்கணும். 4வதா வேறு ஏதாவது மருந்துகள்னால நீங்கள் டெய்லி ஒரு சிலவங்க ரெகுலராக ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் ஏதாவது நோய்களுக்காக, அல்லது இப்போ எக்ஸாம்பிள் தைராய்டு எடுத்துப்போமே, தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் எதாவது எடுக்கிறாங்களா, ஸ்பெசிஃபிக்காக என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் இதனுடைய மாறுதல்கள் வந்து இருக்கும். ஸோ அப்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத அனலைசிஸ் பண்ணி அதன் பிறகு சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய சமயத்தில் இப்போ நம்ம ஒரு வீலை வந்து ரன் பண்ணுறோம். இப்போ அந்த வீலை ரன் பண்ணும்போது அந்த வீல் வந்து வெறுமனே சுற்றிட்டு இருக்கு. வெறுமனே சுத்தாமல் இதுக்கு ஒரு ஆயில் லூப்ரிகன்ட் கொடுத்தோன்னா அந்த வீல் வந்து எவ்வளோ சூப்பராக ஃப்ரீயாக சுற்றும். அதே மாதிரி தான் அந்த வீல் வெறுமனே சுற்றும்போது ஹோமோசிஸ்டின் வந்து அதிகமாக தேக்கமடைஞ்சு உடலில் நிற்கும். இன்கேஸ் இந்த பாடியில் தேவையான அளவு விட்டமின் B6ஓ B9ஓ அல்லது B12ஓ தேவையான அளவு நமக்கு வந்து இந்த ரொட்டேட்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் அடிட்டிவாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோமோசிஸ்டினை கேட்ச் பண்ணி நமக்கு தேவையான அளவு நம்ம பிளட்டில் ஹோமோசிஸ்டின் அப்படின்றது தேங்காமல் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும். தேவையான இடத்துக்கு சப்ளிமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். சப்ளிமெண்ட்ஸோட பற்றாக்குறையும் வராது. எங்கே இந்த சப்ளிமெண்ட்ஸோட பற்றாக்குறை இருக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் உணவு முறையிலையோ அல்லது மருந்துகள்லையோ ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதை பண்ணலை அப்படின்னா ஹோமோசிஸ்டினோட அளவு அப்படின்றது கட்டாயம் நார்மலான நிலைக்கு வருவது மிக மிக கடினமாக இருக்கும் அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. ஸோ சித்த மருத்துவம் பொறுத்தவரை நல்ல பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும். மருந்துகளும் இந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை வந்து அதிகமாக மிக்ஸ்டு காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாலிஹெர்பல் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இலகங்கள் லேகியங்கள் போன்ற விஷயங்களை நம்ம ப்ராப்பராக இதுக்கு பரிகரித்தோம் அப்படின்னா பக்காவாக இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக பயறு வகைகள் புரோட்டீன் சம்மந்தமான விஷயத்தை எடுத்துக்கொள்வது அவசியமான ஒன்று. நட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அதிகமாக நம்ம மோர் சார்ந்து நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கணும். தேவையில்லாமல் ஃபேட் சம்மந்தமான பன்னீரோ அந்த மாதிரி ரொம்ப சிவியரான விஷயத்த போக வேண்டாம். அண்ட் இன்ஃப்ளமேஷனை அதிகமாக உண்டாக்கக்கூடிய நம்ம அதிகமாக ரெட் மீட் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்கள் இறைச்சி வகைகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். மீன் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக எடுக்கலாம். ஆல்கஹால் இருந்தால் கண்டிப்பாக நிறுத்திடணும். ஸ்மோக்கிங்கோ புகையிலை சார்ந்த விஷயங்கள் உபயோகிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்திடணும். அதிகமாக காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ அப்போது வேறு அடுத்த என்ன விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்கள் 1 ஹவராவது கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 60 மினிட்ஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அல்லது வாக்கிங் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றது கட்டாயம்
பொறுமையாக செய்யணும். ரொம்ப எக்ஸசிவா ஸ்ட்ரெஸ் எடுத்து செய்யாதீங்க. நல்லா வந்து சால்ட் அப்படின்ற விஷயத்த நல்லா வந்து உடம்புல நல்லா தேவையான அளவு மட்டும் வச்சுக்கங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆப்டிமைஸ் ஆன ஸ்லீப் இருந்துச்சு அப்படின்னாலே, இந்த மாதிரியான இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, தேவையில்லாத ஆக்சிஜனேற்றம் ஆகுறதுனால செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. டிஷ்யூ டேமேஜ் ஆகுறத வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த விஷயங்கள்லாம் தடுக்கப்படும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமா இல்ல அப்படின்னாலே, பாடிக்கு ஒரு லோட் அப்படின்றது குறையும். இதனால நம்ம யோகா போன்ற விஷயங்கள், மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்கள நம்ம வந்து ப்ராப்பரா செய்யறதுனால, அல்லது ஒரு சிலவங்க அ அடிக்கடி நம்ம கோவில்களுக்கு போறதுனால, அங்க போய் மன அமைதிக்காக போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள ப்ராப்பரா செஞ்சு பிரேயர் பண்றது, ஏதோ ஒரு விஷயங்கள் சாந்தமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகாது அப்படின்றத தெளிவா வந்து புரிந்து கொள்ள வேண்டும். சித்த மருத்துவம் அப்படின்றது எந்த நோய், இந்த நோய்க்கான காரணம் என்ன? இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்ற உட்காரணத்த அறிஞ்சு தான் அதுக்கேத்த மாரி ட்ரீட்மெண்ட் செய்யப்படும். நெறைய சமயத்துல சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஹார்ட்டோட விஷயத்துக்கு இது ரொம்ப முக்கியமானதான்னு கேட்டா, ஸோ இது கண்டிப்பா அதில உள்ள இன்ஃப்ளமேஷன்ஸ உண்டாக்கி சின்ன சின்ன மைக்ரோ கிளாட்ஸ உண்டாக்குறதுனால தான், இது ரொம்ப தீவிரமான ஒரு விஷயமா இத வந்து பார்க்குறோம். அதனால தயவு செய்து உணவு முறைய ரெகுலேட் பண்ணுங்க. இத மட்டும் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த ஹோமோசிஸ்டம் சித்த மருத்துவ முறையில ப்ராப்பரா இத வந்து ரெகுலேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து ஒரு சில விடயங்கள், மருந்துகள், மருத்துவ முறைகள் கண்டிப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்றது இருக்கு. இது சார்ந்து ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெஃபினட்டா யூ கேன் ரீச் மீ இந்த மேல குடுத்திருக்க நம்பர்ல கன்சல்டேஷன்ஸ்க்கு எப்போதும் அழைக்கலாம் அப்படின்றதை மறந்துடவே வேண்டாம். இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்துல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் நன்றி, வணக்கம்.